ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வச்சு 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று உருளைக்கிழங்கு வறுவல், இன்னொன்று உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தயிர் சாதத்து கூடையெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்து நான் தோலோடு தான் சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். தோலோடு போடும்போது இந்த பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 1/4 கிலோ எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு பழுத்த தக்காளி, நல்லா பழுத்திருக்கணும். தக்காளி போட்டால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் இந்த பொரியலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பழுத்த தக்காளி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். தக்காளி போடும்போது உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் அடியில் பிடிக்காது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே அடுப்பு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப அதிகமான ட்ரை பவுடர்ஸ்லாம் இல்லை. மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், பெப்பர் தூள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆனால் அந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கூட மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். மல்லித்தூள் போடும்போது ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். நம்ம கடைசியில் பெப்பரும் சேர்த்த போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை சிம்மிலே வச்சு தண்ணி ஊற்றாமல் இதை நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே அப்படியே வெளிவிடும். ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கிறதுனால தக்காளியோட தண்ணியும் கொஞ்சம் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அடுப்பை நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுக்கலாம். இடையில மட்டும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கொஞ்சம் முருகலாக வந்திருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பரும் கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கிள்னது சேர்த்தனோம்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் விட்டால் போதும். இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிருச்சு. வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம். இது வெரைட்டி ரைஸ் கூட தயிர் சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். அது ஒரு 1/4 கிலோ. பூண்டு ஒரு 8 பல் தோலோட, சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, முழு மல்லி 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, வரமிளகா 4. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம ட்ரிப் பண்ணி எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை தவிர்த்து மற்ற எல்லா பொருளையும் போட்டு இந்த மாதிரி ட்ரிப் பண்ணி எடுத்துக்கிறணும்.
இப்போ நம்ம பூண்டை நல்லா தோலோடு போட்டு லைட்டாக ஒரு ட்ரிப் பண்ணோம்னா பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ட்ரிப் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த வறுவலுக்கு வந்து இதுதான் நல்ல டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வந்து இரும்பு கடாயில் தான் வைக்க போகிறோம். இரும்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் இந்த வறுவலுக்கு வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டால் நல்லாயிருக்கும். இது நல்லா எண்ணெயில் வந்து நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி இது ஒரு உப்பு ஒரு தேவையான அளவு சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே அந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆக விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்குலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லா பக்கமும் கோட்டிங்க, கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரிப் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியேவும் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல கோட்டிங் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடி கனமான பாத்திரத்தை வச்சா தான் இது வந்து அடி பிடிக்காது. அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்கு கூட சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் முருகணுன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் வச்சுக்கோங்க. நான் இது வந்து தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.